ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். மாதத்துக்கே ஒரு 2 வீடியோ இல்லை ஒரு வீடியோ தான் போடுறேன். நிறைய பேர் ஏன் வாரம் வாரம் கொண்டு வர மாட்டீங்க? ஸோ கிட்டத்தட்ட ஆரம்பித்து 3 வருஷங்கள் ஆக போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா 22,000 23,000 பேர் இருக்கீங்க. ஸோ அதையே நான் பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா 2-3 வருஷம் ஆன சில வீடியோஸ் சில சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1,00,000 கிட்ட தாண்டி போயிட்டாங்க. பட் நான் 20,000 இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே யூனிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். பார்க்குறவங்க எல்லாருமே என் வீடியோக்காக வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா தமிழர்களுக்கும், வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கும், வெளி ஊரில் இருக்க தமிழர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோவில் மட்டும் பார்த்து இவர்கிட்ட வண்டி ஆர்டர் கொடுத்தா சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ஒரிஜினாலிட்டியாக இந்த பஞ்ச் பண்ணி வண்டியில் இருக்க நம்பரை அழிச்சிட்டு வேறு ஒரு புக்கெலாம் போட்டு அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்காதுன்னு நம்பி நீங்கள் வரீங்க. பிகாஸ் நான் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லி தாங்க ஆகணும். ஸோ சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் தான் இந்த வண்டியோட தலையெழுத்து. அது கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வண்டி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் வாங்கலாம். ஸோ நார்மலாக இருக்க கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் விற்கிறவங்க, இப்போ நாங்கள் இது மாதிரி விற்கிறவங்க 2 லட்சம் 1.25 லட்சம் விற்கிறோன்னா அது காரணம் செகண்ட் ஹேண்ட்ஸில் விற்கிறவங்க ஒரு 40,000 50,000 60,000 கொடுத்தா அதுக்கு மேலே ஒரு 80-90,000 போட்டு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு எங்களால் இப்படி ஒரு வண்டி தர முடியும். எங்களால் ஒரு 2 lakhs 190 180 அந்த மாதிரி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, செகண்ட் ஹேண்ட்ஸில் கொடுக்குறவங்களே பார்த்திங்கன்னா ஒரு 80 90 1 lakhன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் முக்கியமாக சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் நல்லா இருக்க வண்டி எல்லாமே நின்று பேசுகிறாங்க. இல்லைங்க, என் வண்டியில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வண்டி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதுவே செகண்ட் ஹேண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 90 ரூபா, 1 ரூபா, 95 ரூபா, 85 ரூபா வந்துடுது. அதில் எஃப்சி வேறு சில வண்டியில் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம எல்லாமே பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக மேக் பண்ணி கொண்டு வரணுன்னா 180 190 கிட்ட கண்டிப்பாக இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஆகிடுது. ப்ளஸ் நான் எல்லாமே ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போடுவேன். ஸோ நீங்கள் நம்ம வண்டியை பார்த்தாலே தெரியும் நீங்கள். ஸோ ஃபுல் வீடியோ நான் சுற்றி காமிச்சிருப்பேன். ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் இருக்கும், எதுவுமே மேக்கப் வேலை இல்லைங்க. எல்லாமே பிராண்ட் நியூ ஸ்பேர் பார்ட்ஸ். ஃப்ரண்ட் டயரில் அது உள்ளே இருக்க டியூப் முதற்கொண்டு ஃபோக்ஸு, ரிம்மு அண்டு போல்நெட் கிட்டலாம் பழசெல்லாம் கழட்டி போடவே மாட்டேன். எல்லாமே பிராண்ட் நியூவாக வாங்கி தான் நிக்கல் போடுவேன். அண்டு இந்த ஹேண்டில் பாரு, பின்னு ஹோல்டரு, சைலன்சரு, நீங்கள் பார்க்குற மட்கார்டு, பேக் மட்கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நிக்கல் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே நான் புதுசே பிராண்ட் நியூவே போட்டுருவேன். நிக்கல் போட்டிங்கன்னா அது உரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதே நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் அதை விட ஒரு 2-3 வருஷம் லைஃப் அதிகமாக வரும். என்ன வண்டி எப்படி நீங்கள் கொடுத்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பராக தொடச்சி பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா பெயிண்டிங். ஸோ அதை நீங்கள் துடைக்கணும். துடைக்க தான் உங்களுக்கு கரெக்டாக அது மெயின்டைன் ஆகும். துடைச்சாலே ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்துடும். சில பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. மெயின்டைன் பண்ணதுனால ரஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு அந்த நிக்கலிங்கில். இந்த மாதிரி ஸ்பேர்ஸில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வண்டி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அண்ட் ஆயில் சேஞ்ச் இந்த வண்டிக்கு ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்கு பண்ணால் போதும். கரெக்டாக பெட்ரோல் போடும்போது ஆயில் போடுங்க. அப்படி இல்லை ஆயில் பம்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் ரெஸ்டோரேஷன் பண்ணி கொடுக்குற வண்டியில் எல்லாமே ஆயில் பம்ப் இருக்கும். பட் நான் கேட்டுப்பேன், சில பேர் ஆயில் பம்ப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதை கரெக்டாக நீங்கள் அந்த சைட் ஷீல்டை கழட்டி நீங்கள் ஆயில் ஊற்றலைன்னா உங்களுக்கு ஆயில் சப்ளை கரெக்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் சைட் ஷீல்டை கழட்ட போகும்போது சில பேர் உடச்சிருவாங்க. இல்லைங்க நான் டேரெக்டாகவே பெட்ரோலில் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சு கொடுத்துருவேன். ஆனால் ஆயில் பம்ப் கண்டிப்பாக ஃபுல்லி ரெஸ்டோர் வண்டியில் நான் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வண்டிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாமே புதுசு. அண்டு மிரர் போட்டிருக்கேன், பம்பரு, சாரீ கார்டு, ஃபேமிலி ஆளுங்க உட்காந்துட்டு போகிறதுக்கு, லேடிஸ் உட்காந்துட்டு போகும்போது சாரீ கார்டு, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வண்டிங்க. எப்படின்னா சில வண்டியில் பார்த்திங்கன்னா நான் கொண்டு வரதில் மிரர் இருக்காது, சாரீ கார்டு இருக்காது, பம்பர் இருக்காது. ஆஸ் பர் கஸ்டமர் விஷ் தான், அவங்க என்ன கேட்குறாங்களோ நான் போட்டு தருவேன். ஸோ இதில் அவர் பக்கா ஃபேமிலி மேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அவர் வெயிட் பண்ணதுக்கு. பிகாஸ் 7-8 மாதங்கள் ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ நாள்னு சொல்லிட்டு 3-4 மாதம் தானே கேட்பீங்க, இப்போனா 7-8 மாதங்கள். இந்த வண்டி பேப்பர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகிடுச்சு. அண்டு கொஞ்சம் சம் சிச்சுவேஷன்ஸ்னால பார்த்திங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் டெலிவரி ஆக லேட் ஆகிடுச்சு. பட் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். என்கிட்ட காசு கொடுத்துருந்தாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதை வச்சு நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்கலை. எக்ஸ்ட்ரா காசுனால் 7 மாதம் முன்னாடி புக் பண்ணியிருந்தால் கூட அந்த டைமில் இந்த காஸ்ட் வேறு, இப்போ இருக்க காஸ்ட் வேறு. ப்ளஸ் காசு நான் கேட்குற அட்வான்ஸ் அமௌண்ட், வண்டியோட பாதி அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் நடுவில் 1 ரூபா கூட கால் பண்ணி கேட்க மாட்டேன். வண்டியை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு என் கை காசு போட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நேரில் வந்தோ இல்லை நான் உங்களுக்கு அனுப்பும் போதோ
பேலன்ஸ் காசு வாங்கி தான் அனுப்புவேனே தவிர்த்து நடுவில் எந்த ஒரு காசும் பார்த்திங்கன்னா நான் நடுவில் கேட்குறதில்ல. அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிடுவாங்க ஒரு நம்பிக்கையில். சில பேர் வந்து நேரில் பார்த்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. நேரில் வரணுன்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து மீட் பண்ணலாம். சென்னையில் இருக்கேன் நான். ஸோ டேரெக்டாக வந்து கூட நீங்கள் என்னை பார்த்து கூட அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போகலாம். ஸோ வண்டி எப்படி இருக்குது, நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த ரஸ்டட் திங்னு கண்டே பிடிக்க முடியாது. பக்காவாக வந்து ஃபுல்லி ரெஸ்டோர்ட் அண்ட் பிராண்ட் நியூ ஸ்பேர் பார்ட்ஸ் தான். டேங்கை கழட்டி நீங்கள் உள்ளே பார்த்தா கூட அதில் இருக்க காயிலு, சிடிஐ அண்டு உங்களுக்கு ரெக்டிஃபயர், ஒயரிங் கிட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ தான் போட்டுருவேன். ஸோ நல்லா இருக்கா இந்த வண்டி, ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சைலன்சரும் பாருங்கள். பக்காவாக எனக்கு கிடைக்கிற அந்த மார்க்கெட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரிஜினாலிட்டி சைலன்சர் கிடைக்கிறதில்ல. பட் ஒரிஜினல் மாதிரியே சவுண்டு இருக்க சைலன்சரை நான் எடுத்து அதுக்கான கோர்லாம் போட்டு பர்ஃபெக்ட் ஃபினிஷில் நான் உங்களுக்கு அப்படியே பிராண்ட் நியூவாக தருவேன். ஒரிஜினலில் நிக்கல் பண்ணி போடலாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, ஒரிஜினல் நீங்கள் நிக்கல் பண்ணும்போது அதில் இருக்க டென்ட்டு 2-3 தெரியும். சில பேர் ஒத்துப்பாங்க, எனக்கு பழைய வண்டியில் வந்து நிக்கல் பண்ணி போடுவாங்கன்னு. சில பேர் இல்லைங்க அந்த டென்ட்லாம் இருக்கிறதுனால அசிங்கமாக இருக்கும், எனக்கு நீங்கள் புதுசே போட்டுருங்கன்னு சொல்லி. ஆனாலும் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல, க்ளீனாக இருக்குது. சவுண்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுவீங்க, பரவாயில்லையே ஒரிஜினாலிட்டி சத்தம் மாதிரி அப்படியே இருக்குன்னு. அந்த மாதிரி தான் நாங்கள் மேக் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு டெஸ்ட் ட்ரைவ்க்கு அப்புறம் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். வாங்க ஃபுல்லி ரெஸ்டோர்ட் RX 100 ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஒரு ஃபுல்லி ரெஸ்டோர்ட், பின் டு பின் ரெஸ்டோர்டுங்க. ஃப்ரண்ட் வீல்லேருந்து பேக் வீல் இருக்குது. எல்லாமே நியூ ஸ்பேர்ஸ் போட்டு ஒரு வண்டி RX 100 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஸோ சைலன்சர் சொன்னேன். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா டென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினாலிட்டியை வந்து எனக்கு நிக்கல் பண்ணி போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு வந்து டென்ட்டே இல்லாத சைலன்சர் தாங்க வேணும், பரவாயில்ல எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது கூட நல்லதாக அந்த பீட் வர மாதிரி வாங்கி போட்டுருங்கன்னா அது மாதிரி வாங்கி போட்டுருவோம். அப்படி போட்ட சைலன்சர் தான் இது. ஏன்னா ஒரு புது வண்டியில் அந்த மாதிரி டென்ட்டோட சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் ஒரிஜினாலிட்டி எனக்கு ஒரிஜினல் சைலன்சர் இருக்கணும் ஏற்றுப்பாங்க. ஸோ ஆனாலும் பீட்டு கேட்டிங்களா எப்படி இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக இருக்கா, அப்படி தான் நாங்கள் கோர்லாம் ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு சைலன்சர்லாம் மார்க்கெட்டில் எவ்வளோ சைலன்சர் இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டி சைலன்சர் 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வாங்கி மாட்டுவோம். அண்டு இந்த பக்கமும் பார்த்தீங்க எப்படி பல இந்த அந்த பக்கமும் பார்த்துட்ருக்கீங்களே எப்படி. ஸோ ஒரிஜினல் சாரீ கார்டுங்க. சில டைம் ஒரிஜினல் சாரீ கார்டு கிடைக்கிறதில்ல. அந்த டைமில் ஸ்டாக் வரும்போது நான் ஒரு 30-40 வாங்கி இறக்கி வச்சுருவேன். ஸோ அந்த டைமில் டப்புன்னு சில வண்டியில் போட்டு அனுப்பிடுவேன். ஸோ இந்த வண்டியில் இருக்கிறது ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு சாரீ கார்டு. அண்ட் பெயிண்டிங் ஃபினிஷ் பார்த்தீங்களே சில்வர், அண்ட் மேலே இருக்க எல்லாமே டேங்க்லாம் பார்த்தீங்களா நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா. ஸோ அப்படி தான் டைம் எடுத்து பண்ணுறோம். ஸோ நாங்கள் கேட்குறது 3-4 மாதம் சும்மா இல்லைங்க, ஒரு பெயிண்டிங் போட்டு இன்ஜின் ஒர்க்லாம் பண்ணி ஸோ அவுட்லுக்கில் எல்லா ஸ்பேர்ஸும் ஜென்யூவாலிட்டியாக ஆர்டர் பண்ணி ஒன்று எங்களுக்கு கிடச்சி தான் நாங்கள் மாட்டி தருவோம். ஸோ ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் எல்லாமே புதுசு தான். ஸோ லோ குவாலிட்டி எதுவுமே பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க மக்காடை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது லோ குவாலிட்டியாக இல்லை விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல குவாலிட்டியானு. ஏன்னா லோ குவாலிட்டி அப்படியே மடங்கியே வரும், இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஜென்யூன் குவாலிட்டியில் தான் வாங்கி போடுறோம். ஸோ எல்லாமே கிடைக்காம இல்லை, பொறுமையாக இருந்தால் கிடைக்கும். ஸோ அவுட்டரில் இருக்க எல்லா ஸ்பேர்ஸுமே புதுசுங்க. இன்ஜின் சாமான் பார்த்தீங்கன்னா ரீபோர் பண்ணிவிடுவோம், கிராங்க்கு கை மாற்றிடுவோம் கரெக்டாக ஷேக் பார்த்து, கிளச்சு பெல் ரப்பர் அடிச்சிடுவோம். காயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் காயில், பிக்கப் காயில் எல்லா காயிலும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிடுவோம். கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பல்லு எல்லாமே கரெக்டாக இருக்கா, கீர் பாக்ஸில் செலக்டர் எல்லாமே பல்லு நல்லா இருக்கா, தேஞ்சிருக்கான்னு பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஸோ இதில் பேரிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேரிங் தான் மாற்றுவாங்களே, ஆனால் நான் 7 பேரிங்கும் மாற்றிடுவேன். மாற்றுறோம் பிரிச்சுடுறோம். ஸோ ஒரு லைஃப் வரட்டும், 5 வருஷம் வரட்டும், ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வரட்டும்னு சொல்லிட்டு 7 பேரிங்கும் ஃபுல்லாக மாற்றிடுவோம். ஸோ அப்படி பண்ணி ஃபிட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 2000-3000 கிலோமீட்டர் பொறுமையாக ஓட்டிக்கோங்க. ஸ்லாப்பி நாய்ஸ் என்பது போர் லூஸாக இருந்தால் வரதான் செய்யும். போர் லூஸாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் திரும்பி ஓட்டலாம், உடனே சீஸ் ஆகுது. போரை டைட்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்லாப்பி நாய்ஸே வராது. சில பேர் என்னங்க டக்குன்னு ஸ்லாப்பி நாய்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ போரில். ஸோ அது வந்து லூஸாக வைக்கிறதுனால நீங்கள் த்ராட்டில் பண்ணி ஓடணும், அவ்வளோ சீக்கிரத்தில் சீஸ் ஆகாது. பட் 2000-3000 கிலோமீட்டர் போனோன்னே அதுவே அரெஸ்ட் ஆகிடும். ஆயில் கரெக்டாக ஊற்றி போட்டுங்க. ஸோ சூப்பராக உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும், சத்தம் கேட்காது. இதே நீங்கள் வந்து டைட்டாக வச்சிங்கன்னா அந்த டைமில் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே சத்தம் கேட்காது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா த்ராட்டில் கொடுத்து ஓட்டினாலும் சீஸ் ஆகிடும், அதிகமாக சத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம்
ஸோ இது எல்லாமே கண்கட்டி வித்தை தான் சிலது. அதனால் நம்ம ஸ்லாப்பி நாய்ஸ் வருது, நீங்கள் பயப்பட வேணாம். ஜஸ்ட் ரீபோர் வேலை மட்டும்தான், அதுதான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஸ்லாப்பி நாய்ஸ் வர்றதுனால எதனா ஃபால்ட் இருக்குமோ நீங்கள் பயப்பட வேணாம். 3000-2000 கிலோமீட்டர் பொறுமையாக ஓட்டுங்க, செட் ஆனால் தன்னால் அடங்கிடும். ஸோ சீஸ் ஆகாது உடனே. அதுக்காக தான் சில போரில் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு தருவோம். சில பேர் இல்லைங்க எனக்கு டைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டு வச்சு தருவாங்க. ஸோ டைட்டாக வச்சு கொடுத்துருவோம், சரி அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டோம். சில பேர் இல்லைங்க லூஸாக வச்சு கொடுங்க, நாய்ஸ் போக அடங்கினா ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கஸ்டமர் அப்படி கேட்டதுனால தான் நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ வண்டியை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா. ஸோ வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000. ஸோ 1,80,000 1,90,000 இருக்கும் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். 1,80,000 1,90,000 வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 ஃபுல்லாக எடுத்து பிரித்து போட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு. 1990 மாடல், FC 2027 வரைக்கும் இருக்குது. 4th ஓனர்ஷிப்பில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் பார்க்கறதில்ல. ஜென்யூவாலிட்டி சேஸ் நம்பர் இருந்தால் போதும். நிறைய லைஃப் லாங் என்கிட்ட தானே இருக்க போது, ஓனர்ஷிப்னால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒரு சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான அவுட்லுக்கில் பண்ணித்தாங்க. சில பேர் கட் சீட் கேட்பாங்க, சில பேர் பிளெயின் சீட் கேட்பாங்க. ஸோ அது அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ எதுக்கு நான் வந்து ஓனர்ஷிப் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேர் சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட நான் கொடுக்குற சிங்கிள் ஓனர் வண்டி வேறுங்க, கரெக்டான சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் தான் எடுப்பேன். ஆனால் சில பேர் இப்போ சிங்கிள் ஓனர்னு சொல்லிட்டு கம்மியாகவே கிடைக்குது. எப்படின்னா, ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கு சிங்கிள் ஓனராகவே இருக்கும். ஆனால் அந்த புக்கோட வண்டி ஸ்க்ராப்லையோ இல்லை அந்த புக்கு அந்த வண்டி தொலைஞ்சிட்ருக்கும், புக்கு மட்டும் வச்சுருப்பாங்க சிங்கிள் ஓனரில். பைக் ஒன்று புக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி அந்த பைக்குக்கு சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் வந்து மேனுவலாக இவங்க வந்து இல்லீகலாக பஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த வண்டியோட புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு வந்துட்ட அப்புறம் இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி நிறைய சிங்கிள் ஓனர்னு போயிட்டுருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் சிங்கிள் ஓனர் வண்டி மேக்ஸிமம் நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எத்தனை ஓனர்ஷிப் வண்டியாக இருந்தாலும் நான் பார்த்து எடுக்கிறது சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் மட்டும்தான். அது கரெக்டாக இருந்தால் ப்ராப்பராக எடுத்து நான் வந்து சேல் பண்ணுவேன், ரெஸ்டோரேஷன் பண்ணுவேன். ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் காமன் டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லிட்டேன். ஸோ பெருசாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப லென்த்தாக பேசுகிற காரணம் புதுசாக பார்க்குறவங்க என்னை பற்றியும் சேனலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமே தான். ஸோ வண்டி பிடிச்சிருக்கா அண்ட் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதனா பேப்பரில் எதனா டவுட்ஸு, வண்டியில் எதனா என்ன வரும்னு தெரிலங்க டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். கால் பண்ணி வேணும்னா நீங்கள் ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் கட்டி நீங்கள் புக் பண்ணலாம். ஒரு டைம் சொல்லுவேன், அதுலேருந்து கொஞ்சம் மேலே போனாலும் கண்டிப்பாக உங்கள் வண்டிக்காக தான் டைம் எடுத்து பண்ணுறேன், நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவேன். ஸோ FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் கரெக்டாக இருக்குது, அவுட்லுக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, பீட்டும் நீங்கள் கேட்டீங்க. ஸோ வண்டி வேணால் கால் பண்ணி புக் பண்ணுங்கள். ஒரிஜினல் 135 5 ஸ்பீட் இருக்குது, 135 4 ஸ்பீட் இருக்குது, RX100 ஜப்பான் மேக் இருக்குது. ஜப்பான் மேக்கில் ட்ரிபிள் சீரிஸ் வரதெல்லாம் ஜப்பானுக்கு மேக் கிடையாது. TCA TSA TAR அந்த மாதிரி வரதெல்லாம் ஜப்பான் மேக் கிடையாது. ஒரிஜினல் ஜப்பான் மேக்கு இன்ஜின் இருக்கணும், அதுக்கான Y1 போர் இருக்கணும், 36L ஹெட் இருக்கணும், காயிலில் பார்த்திங்கன்னா 36Lனு இருக்கணும், கிளச்சு பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1V1 Yamaha சிம்பிள் இருக்கணும், கிராங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1L1 or 36Lனு இருக்கணும். அது உள்ளே இருக்க கீர் பாக்ஸு அதுலேயும் 36L இருக்கும், அது 5 ஸ்பீடாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் ரைட் சைடு கேஸில் பார்த்திங்கன்னா RPM கேஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 4x800னு எழுதியிருக்கும் Yamaha சிம்பிள் போட்டு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அதே 4x800னு தூஷிமான்னு போட்டு மேட் இன் ஜப்பான்னு வரும், கேஸில் பஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் சைலன்சரு, 6 volt சைலன்சர், கார்பெட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் அது ஒரிஜினாலிட்டி ஜப்பான் மேக். அப்படி இல்லைனா சும்மா பேர் மட்டும் போட்டு ஜப்பான் மேக் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வெளியே வாங்கணும். என்கிட்ட வாங்கும்போது இதெல்லாம் நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஜப்பான் மேக் வண்டியும் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணலாம். ஜெட்டும் இருக்குது, ஸோ RXG இருக்குது. எது வேணாலும் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுங்கள். ஓல்டு புல்லட் இருக்குது. ஸோ எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா டைம் எடுத்து நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.